இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா? நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கிற செய்யோன் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ஷூட்டிங் அப்டேட்கான ஒரு குட்டி அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் வந்துட்டு அடுத்த மாதம், அதாவது மே 18 ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட்லாம் வந்து கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் மதுரையிலேருந்து ஸ்டார்ட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ இந்த செய்யோன் படத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்றாங்க அப்படின்னா, தாய் கிழவி படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த சிவகுமார் முருகேசன் இருக்காருல்ல, அவர் தான் டைரக்ட் வந்து பண்ண போறாரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ராதிகா மேம் நடிச்ச தாய் கிழவி படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட் இப்போ அஃபிஷியலாக வந்து கிடச்சிருக்கு. இந்த தாய் கிழவி படம் ரிலீஸ் ஆன 75 நாளில் வேர்ல்டு வைடாக கிட்டத்தட்ட 90 கோடிக்கும் மேலே வசூல் வந்து பண்ணியிருக்கு. இந்த விஷயத்த அஃபிஷியலாகவே வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ரன்னிங் டைம் டீட்டெயில்ஸ் இப்போ வந்து கிடச்சிருக்கு. இந்த படத்துக்கான ரன்னிங் டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 2 மணி நேரம் 31 நிமிஷம் இந்த கருப்பு படத்துக்கான ரன்னிங் டைம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஷோ, அதாவது 9 மணி ஸ்பெஷல் ஷோக்கு பெர்மிஷன் வந்து கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக இந்த கருப்பு படத்துக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனே வந்து இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் வெறித்தனமாக வந்து இருந்தது. ஸோ இந்த கருப்பு படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.